ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஜாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பேட்டர்ன் ஸ்டிச்சில் செகண்ட் டைப். ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இது செகண்ட் டைப். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ரவுண்டு ஷேப் ட்ரா பண்ணி அதில் ஃபுல்லாகவுமே சின்ன சின்னதாகிட்டு செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கர்வாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக போடக்கூடிய அளவை விட சின்னதாட்டு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஷேப் வந்துட்டு கிளியர் ஆகிட்டு கிடைக்கும். அப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுற டைமில் கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணணும். நம்ம நீடில் ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் க்ளாத்தோட அடிப்பக்கத்தில் நம்ம லெஃப்ட் ஹேண்டை வச்சு த்ரெட்டை பிடிச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிட்டோன்னாலும் நூல் சிக்கு விழும், அப்புறம் கட்டாகி வந்துடும். அதனால கொஞ்சம் கவனமாக, ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கையில் பிடிச்சி வச்சுக்கணும் த்ரெட்டை. நம்ம சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு த்ரெட் மட்டும் மிஸ் ஆகிட்டு ஒரு த்ரெட்டு மட்டும் நீடில் மாட்டி வரும். அப்படி இருந்துனாக்கா நம்ம த்ரெட்டை கையிலேருந்து லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு 1-2 செயின் ஸ்டிச்சை பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூவாக ஒர்க் பண்ணோன்னா கிளியராக வந்துடும். இல்லைன்னா த்ரெட்டு வந்து சிக்கி பிடிச்சிக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்னா ஒர்க் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக ரவுண்டு ஷேப்பை செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு முடிகிற டைமில் ஒரு எண்டு நாட் போட்டு முடித்து எடுத்துக்கலாம். இது எண்டு நாட் போடுறது ரொம்பவே கவனமாக போடணும். நாட்டு கிளியராக விழுந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமாயிட்டு அடுத்த ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா சில நேரங்களில் நாட்டு கிளியராக விழலான்னா த்ரெட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்துட்டுனா திரும்ப ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ரவுண்டு ஷேப் ஃபுல்லாகவுமே கவர் ஆகுறது மாதிரி லைன்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். லைன்ஸ் போட்டுட்டு அதுலேயுமே ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்குமே செயின் ஸ்டிச் போட்டு முடிகிற டைமில் எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த லைனை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணணும். ஃபுல்லாக எல்லா லைனுக்குமே செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் ஒவ்வொரு லைன்லையுமே நம்ம நார்மலாகிட்டு போடக்கூடிய பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே போயிட்டு நம்ம ரவுண்டு ஷேப்புக்காக போட்டிருக்க செயினோட பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் கொடுத்து அதை அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வந்து கீழே நம்ம லைனுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கத்தில் ஒரு சின்னதாகிட்டு செயின் ஸ்டிச், அப்புறம் மேலே லைன் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச், அப்புறம் பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து இந்த ஒர்க்கை தான் கண்டினியூ பண்ணுறோம். அப்புறம் லைனில் முடிகிற டைமில் ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல்லாகவுமே இதே ஒர்க் தான் கொடுக்குறோம். இது நார்மலாகிட்டு போடக்கூடிய பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸில் கற்றுக்கிட்டோம். அதே பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இதை நம்ம ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஃபில் பண்ணுறது மாதிரி கொடுக்குறோம். இது ஒரு ஃபில்லிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இது நம்ம வேறு ஷேப்ஸ்லையும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி அதில் கூட அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதில் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது மாதிரி இந்த பேட்டர்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ணோன்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம செகண்ட் லைன் ஒர்க் பண்ணுற டைமில் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் லைனில் போயிட்டு ஸ்டிச் கொடுக்குறத ஆல்ரெடி போட்டிருக்க ஒவ்வொரு பாக்ஸ் ஸ்டிச்சஸ் இருக்கும் இல்லையா, அதோட சென்டரில் போயிட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். அப்போ ஃபுல்லாகி ஃபில் ஆகி வர்ற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் ஒர்க்காகவும் இந்த ஸ்டிச்சை போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைன் முடிகிற டைம்லையுமே நம்ம எண்டு நாட் போட்டு ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு
அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சைடில் உள்ள ஸ்டிச் கொடுக்காம ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து அப்படியே செகண்ட் லைன்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் லைன் போயிட்டு அப்புறம் கீழே வந்து திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் போட்டு இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவுமே சேம் ஒரே ப்ராசஸ் தான். ஒர்க் ஃபினிஷிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப கிட்ட பார்க்குறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கினது மாதிரி தெரியுது. நீங்கள் கிளியராக போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சேம் ஒர்க் மாதிரி தான் இருக்கும் பார்க்குற டைமில். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 2 மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்குதோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆரி கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டுறது மாதிரி இருக்கும். ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே கற்றுக்கிட்டு முடிகிற டைமில் ஒவ்வொரு இமேஜ் ட்ரா பண்ணி இந்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஒர்க்கை அந்த ஒரு இமேஜில் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் கிளாஸில் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கிளாஸ் ஒர்க் எல்லாம் முடித்ததுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். வேல்யூபிளானதாக சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த கிளாஸில் இந்த ஸ்டிச்சஸில் ஏதாவது டவுட்னாலும் ஏதாவது சஜஷன் அப்படி ஏதாவது உண்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் ரொம்பவே ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த ஒர்க். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.